நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியமைத்திருப்பதற்கு பாராட்டு தெரிவித்து சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய மேயர் சைதை துரைசாமி, நீண்ட காலத்திற்கு பிறகு ஆளும் கட்சி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் மூலம் வரலாற்று சாதனையை அதிமுக நிகழ்த்தியிருப்பதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். இதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய சைதை துரைசாமி, சென்னை மாநகராட்சியில் சீரமைக்கப்பட வேண்டிய சாலைகள் தொடர்பான விவரங்களை மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துமாறு உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். மேலும் மாநகராட்சியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக உள்கட்டமைப்பு நிதி நிறுவனம் 145 கோடியே 64 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்க உள்ளதால் கடனை பெறுவதற்கான அனுமதியை வழங்கும் தீர்மானம் உட்பட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது பேசிய சைதை துரைசாமி, வரலாற்றை தான் விளக்கி கூறியதாகவும் தவறான தகவல்களை அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். ஆனாலும் திமுகவினருக்கு உண்மை கசக்கிறது என்பதற்காக வரலாற்றை மாற்ற முடியாது எனவும் தெரிவித்தார்.